கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு பேசும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி ஏசாயா 66வது அதிகாரம் 13வது வசனம். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். எனக்கு அருமையான சகோதர சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில நிறைய போராட்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கலாம், நிறைய துக்கங்களை உனக்குள்ளே நீ வைத்து அழுது கொண்டிருக்கலாம், என்னை யாரும் தேற்ற ஒருவரும் இல்லை என்று நீ கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்னைக்கு உன்னை பார்த்துதான் சொல்லுகிறார், நான் உன்னை ஒரு தாய் தேற்றுவது போல் உன்னை தேற்றுவேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அவர் உங்களை ஒரு நாளும் மறக்கவில்லை. அவர் உங்களை அதிகமாய் நேசித்துக் கொண்டிருக்கிறார். ஆகாரை பாருங்கள், அவள் தன் பிள்ளை தன் கண்ணு முன்னே அழிந்து போவதை காண முடியாமல் அதிக துக்கத்தோடு தேவனை நோக்கி கண்ணீர் வடிக்கிறாள். தன் பிள்ளை அழுகிற சத்தத்தை கேட்க முடியாமல் அந்த பிள்ளையை ஆற்ற முடியவில்லை என்ற கண்ணீரோடு தூரத்தில் போய் அழுது தன்னை தேற்ற முடியவில்லை தன் குழந்தை என்று அழுகிறாள். ஆனாலும் கர்த்தர் பாருங்க, அவளுடைய குரலை கேட்டு அவள் குழந்தையும் தேற்றினார், ஆகாரையும் தேற்றினார், தண்ணீர் துறவை கொடுத்து அந்த குழந்தையின் தாகத்தை தீர்த்தார். அல்லேலூயா. இன்றைக்கும் உனக்கு என்ன தேவை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீ எப்பேற்பட்ட துக்கத்தில் இருந்தாலும் கர்த்தர் அதை எல்லாம் ஆற்றி உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற செய்ய போகிறார். ஆம் பிரியமான பிள்ளைகளே, நம்முடைய தேவன் பெரியவராய் இருக்கிறார். அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் பெரியவராய் இருக்கிறார். வசனம் 12 சொல்லுகிறார், நான் சமாதானத்தை ஒரு நதியை போல ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார்.